நான் ஒரு சகோதரனை நான் போய் பார்த்திருக்கேன். குடி பழக்கத்துல இருந்து அவனை விடுதலையாக்கி வெளியே வந்துட்டாரு. கெஞ்சினேன் அவர்கிட்ட, கெஞ்சினேன், ஐயா வந்துருங்கய்யா, எப்படியாவது நீங்க சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல போயிடுது. இப்பெல்லாம் பாஸ்டர் நல்லா ஆயிட்டேன், நாமலாம் இப்பெல்லாம் குடிப்பது கிடையாது, நான் சூப்பர் ஆயிட்டேன் பாஸ்டர். ஆனா ஞாயிற்றுக்கிழமை தான் வர முடியல அப்படின்னு. காலம் கடந்து போச்சு. ஒரு 6 மாதம் அவரை திரும்ப ஆஸ்பத்திரியில ரத்த வாந்தி எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. நான் போய் பார்க்கிறேன், அநேக அந்த குடிப்பழக்கத்தை திரும்ப அந்த குடிப்பழக்கத்தை வந்தார். அசுத்தாவியை வெளியே என்பது ஆண்டவர் உடனடியா வந்து இப்ப நிப்படிய உடனடியா உன் கட்டுகளை வந்து ஈஸியா எடுத்துருவாரு. திரும்ப அந்த இடத்துல இயேசுவை வைக்க வேண்டும், இயேசுவை வைக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை மகிமைப்படுத்தணும். அவர் தான் குடும்பத்தின் தலைவர்னு சொல்லணும், அவர் சொல்றபடியே நடக்கணும், அவர் என்ன சொல்றாரோ அதன்படியே ஒவ்வொரு நாள் ஆண்டுடைய சமூகத்துல உட்கார்ந்து உட்கார்ந்து கேட்டு 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 போனோம். அப்படி போனால் அந்த ஆவி என்ன செய்யும், திரும்பி வந்து பார்க்கும். திரும்பி வந்து பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து இருக்கதை பார்த்துச்சுன்னா அது என்ன செய்யும், அலறி அடிச்சு ஓடும். அல்லேலூயா. அந்த இடம் வெறுமையா இருக்குமானால் அதுல இயேசு கிறிஸ்துவும் இல்லை, ஆனா சுத்தமா இருக்கு. ஆவியெல்லாம் போயிடுச்சு உண்மைதான், ஆனா சுத்தமா இருக்குன்னு நினைக்கும் போது அது 7 ஆவியை கொண்டு வந்து வைக்கும். அல்லேலூயா. பிரியமான சகோதரனே சகோதரி, இன்றைக்கு நீ சொஸ்தமானாய், நீ விடுதலை பெற்றாய், நீ சுகம் பெற்றாய். ஆனா ஆண்டவரை மகிமைப்படுத்துற மனிதனாய் காணப்படும்.